கொஞ்சமா வந்து கோல்கேட் பேஸ்ட் வந்து போட்டு பாருங்க. உண்மையாவே ஷாக் ஆவீங்க. ஏன்னா கோல்கேட் பேஸ்ட் வந்து நம்ம தேய்க்கிறப்போ அதுல உள்ள கெட்ட வாடைகள் எல்லாமே வந்து போயிடும். அது மட்டும் இல்லாம கிச்சன் சிங்க்ல நிறைய உப்பு கரைகள் வந்து படிஞ்சிருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பேஸ்ட் ஒன்று மட்டுமே பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி பேஸ்ட் வந்து நான் கொஞ்சமா அதில் தேய்ச்சி வச்சுட்டு இப்போ அந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்து வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். நம்மளோட சிங்க் ஃபுல்லாவே வந்து இதை வச்சு தேய்ச்சிக்கலாம். நல்லா வந்து நுர வரும். நீங்க வந்து சோப்பெல்லாம் யூஸ் பண்றப்போ எப்படி வந்து நுர வருதோ அதே மாதிரி இதில் வந்து லைட்டா நுர வருது பாருங்க. பாத்தீங்க அப்படின்னாவே தெரியும். அது மட்டும் இல்லாம நம்மளோட கிச்சன் சிங்க்ல ஒரு மாதிரி கெட்ட வாடை வந்து இருந்துட்டே இருக்கும். சில நேரங்களில் அந்த பைப்ல உள்ள வாடையா இருக்கட்டும், உள்ளுக்குள்ள ஏதாவது காய்கறி வேஸ்ட் எல்லாம் நம்ம வந்து போடுறப்போ அதுல வந்து ஏதாவது சிக்கி இருந்துச்சு அப்படினாலுமே அந்த மாதிரி கெட்ட வாடைகள் வந்து இருந்துட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கெட்ட வாடைகள் எல்லாத்தையுமே இந்த பேஸ்ட் வந்து சூப்பரா நீக்கி கொடுக்கும். இதை வந்து ஃபுல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். பாருங்க, தேய்க்கும் போது நம்ம வந்து சோப் போட்டு தேய்க்கிற மாதிரி நல்லா வந்து நுர வருது. இந்த மாதிரி வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கழுவிக்கலாம். லைட்டா வந்து தேய்ச்சோம் அப்படினாவே போதும். இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கழுவி காட்டுறேன் பாருங்க. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கும். இதை வந்து டெய்லி நைட்டு நம்ம வந்து சிங்க் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்க போறப்போ இதுல வந்து எந்த பூச்சிகளுமே வராது. இந்த பேஸ்டோட வாடைக்கு வந்து எந்த பூச்சிகளுமே வராது. இது மூலமா அதோட கெட்ட ஸ்மெல்லும் வந்து வராம இருக்கும். அது மட்டும் இல்லாம இது மூலமா வரக்கூடிய கரப்பாம்பூச்சி, பல்லி இல்ல வேற ஏதாவது பூச்சிகள் வந்து இதோட சிங்கோட ஓட்டைகள் வழியா வருது அப்படினாலுமே இந்த பேஸ்டோட வாடைக்கு வந்து வரவே செய்யாது. கண்டிப்பா இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்க.